எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி இன்டகிரல்ஸ் சாப்டரில் எக்ஸாம்பிள் 7 சொல்லித்தரேன். இந்த எக்ஸசைஸ் எல்லாமே இன்டகிரேஷன் யூஸிங் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ். நீங்கள் 11th 12thலாம் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. அந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் இன்டகிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது எக்ஸாம்பிள் 7ல் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். இன்டகிரல் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ்னு இருக்குது. ஸோ நம்ம காஸ் 2xக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1ன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்கிறனால -1 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோன்னா 1 + காஸ் 2x ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ இந்த 2 இங்கே வந்ததுன்னா 1 + காஸ் 2x டிவைடட் பை 2 ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ இந்த ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இன்டகிரேஷனில் காஸ் ஸ்கொயர் எக்ஸ்க்கு ஃபார்முலா கிடையாது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இன்டகிரல் காஸ் ஸ்கொயர் எக்ஸ்க்கு பதில் 1 + காஸ் 2x பை 2 இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இதில் ரெண்டு இன்டகிரலாக ஸ்ப்ளிட் பண்ணணும், ஒரே இன்டகிரலாக எடுத்து பண்ண முடியாது. அதனால இந்த 2 கான்ஸ்டன்ட் 1/2 வெளியில் எடுத்துட்டோம்னா இன்டகிரல் டிஎக்ஸ், இந்த 1 டிஎக்ஸ் அது எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதுக்கும் 2 வெளியே எடுத்துட்டோம்னா இன்டகிரல் காஸ் 2x டிஎக்ஸ். இன்டகிரல் டிஎக்ஸ்க்கு வந்து இன்டகிரேஷனில் இன்டகிரல் டிஎக்ஸ் வந்து எக்ஸ் அது அதே மாதிரி இன்டகிரல் காஸ் எக்ஸை வந்து sin xன்னு எழுதலாம். இதே வந்து கான்ஸ்டன்ட் இருந்ததுன்னா இன்டகிரல் காஸ் ஏஎக்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா 1/a sin ax இந்த ஃபார்மில் இருக்கணும். நீங்கள் 2xன்னு இருந்ததுன்னா 1/2 sin 2x அப்படி போடணும். ஸோ 1/2 இன்டகிரல் டிஎக்ஸ் வந்து எக்ஸ்ன்றனால இது எக்ஸ் இந்த ஃபார்முலா ப்ளஸ் 1/2 காஸ் 1/2 sin 2x. ஸோ x/2 plus 1/2 into 1/2 1/4 sin 2x plus c. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 7லேயே செகண்ட் சம். இன்டகிரேட் sin 2x cos 3x. ஸோ இது மாதிரி ப்ராடக்டில் இருந்தாலும் இன்டகிரேஷன் பண்ண முடியாது ஒரே ஸ்டெப்பில். அதனால் வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். ட்ரிக்னாமெட்ரியில் sin x cos y இதுக்கு வந்து என்ன ஃபார்முலானா 1/2 இதெல்லாம் ஃபார்முலா எல்லாமே நம்ம ஃபார்முலா வீடியோலேயே கொடுத்துருப்பேன் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி சாப்டருக்கு முன்னாடி. அதை வேணும்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்கள் +1 புக்லேயும் இருக்கும் எல்லா ஃபார்முலாவும். sin x cos yனா 1/2 sin x + y ப்ளஸ் sin x - y. ஸோ இந்த ஃபார்முலா தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ x இருக்கிற இடத்துல 2x இருக்கிறனால இந்த ஃபார்முலா எப்படி எழுதலாம்? sin 2x இங்கே cos 3xன்னு இருக்குது. ஸோ 1/2 sin of x + y 2x + 3x 2x + 3x ப்ளஸ் ஏன்னா இந்த ப்ராடக்ட் ஃபார்மை இப்போ அடிஷன் ஃபார்மாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். sin x + y ப்ளஸ் sin x - y. ஸோ sin x - yனா 2x minus 3x. ஸோ இதை வந்து 1/2 sin 2x + 3x வந்து sin 5x. இது வந்து 2x - 3x வந்து மைனஸ் sin xன்னு வரும். சைன்குள்ளே -xன்னு வருந்ததுன்னா sin of -xன்னு வரும். அந்த மைனஸை நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ இந்த ஃபார்முலா வந்து இப்படி ஆகிடும் 1/2 sin 5x minus sin x. ஸோ இப்போ இதுதான் நம்ம இன்டகிரேஷனில் யூஸ் பண்ண போகிறோம். மறுபடியும் கொஸ்டின் எழுதுகிறேன். இன்டகிரல் sin 2x cos 3x
டிஎக்ஸ். ஸோ இப்போ இதை இந்த மாதிரி மாற்றியாச்சு. ஸோ 1/2 சைன் இன்டகிரல் 5x மைனஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இது ரெண்டு இன்டகிரலாக ஸ்ப்ளிட் பண்ணோம். 1/2 இன்டகிரல் சைன் 5x மைனஸ் 1/2 இன்டகிரல் சைன் எக்ஸ். ஸோ இப்போ இன்டகிரேஷன் ஃபார்முலாவில் இன்டகிரல் சைன் எக்ஸ் இருந்ததுன்னா அதை மைனஸ் காஸ் எக்ஸ்ன்னு எழுதணும். இப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதில் கான்ஸ்டன்ட் 5x ஏஎக்ஸ்ன்னு இருந்ததுன்னா 1/a மைனஸ் 1/a காஸ் ஏஎக்ஸ் அப்படி வரும். ஸோ சைன் 5xன்னு இருக்கனால இது 1/2 மைனஸ் 1/5 ஏன்னா 1/aன்னு இருக்கு மைனஸ் சைனோட சேர்த்து 5 இங்கே 5ன்னு இருக்கிறனால காஸ் ஏஎக்ஸ். ஸோ காஸ் 5x. ஸோ அதுக்கப்புறமா இந்த மைனஸ் 1/2 இதில் இன்டகிரல் சைன் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ். ஸோ மைனஸ் காஸ் எக்ஸ். ஸோ மைனஸ் 5 2s are 10 1/10 காஸ் 5x. இது மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 1/2 காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து அதே எக்ஸாம்பிள் 7ல் தேர்ட் சம். இன்டகிரேட் sin cube x sin cube x dx. ஸோ ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா sin 3xக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 3 sin x மைனஸ் 4 sin cube x. ஸோ இந்த 4 sin cube x இங்கே கொண்டு போயிடலாம். ஸோ 4 sin cube x ஈக்குவல் டு 3 sin x. இந்த sin 3x இங்கே கொண்டு போனோன்னா மைனஸ் sin 3xன்னு ஆகிடும். இங்கே 4 இங்கே வெறும் sin cube x இருக்கிறனால இந்த 4 டிவிஷனில் கொண்டு வரலாம். ஸோ sin cube x வந்து 3 sin x மைனஸ் sin 3x டிவைடட் பை 4. ஸோ இதை தான் இந்த ஃபார்முலா தான் இது ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த இன்டகிரேஷனில். ஸோ இன்டகிரல் வந்து இன்டகிரல் sin 3 cube xக்கு பதில் இது 3 1/4 3 sin x மைனஸ் sin 3x dxன்னு இருக்குது. ஸோ இது ரெண்டு டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். 3/4 இன்டகிரல் sin x மைனஸ் இந்த 1/4 இன்டகிரல் இங்கே dx இருக்குது இன்டகிரல் sin 3x dx. ஸோ இன்டகிரேட் sin x ஆல்ரெடி ஃபார்முலா கொடுத்துருக்கேன் மைனஸ் காஸ் எக்ஸ். ஸோ 3/4 மைனஸ் காஸ் எக்ஸ் எழுதும். இது நெக்ஸ்ட் பேஜில் எழுதலாம். திருப்பி அதுக்கு எழுதலாம். 3/4 இன்டகிரல் sin x dx மைனஸ் 1/4 integral sin 3x dx. integral sin x வந்து மைனஸ் காஸ் எக்ஸ் இன்டகிரேஷனில். ஸோ 3/4 மைனஸ் காஸ் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணியாச்சு. இந்த ஒரு மைனஸ் 1/4 sin 3xனால் அது வந்து மைனஸ் 1/3. இது அந்த sin ax ஃபார்முலா ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். sin axனால் மைனஸ் 1/a காஸ் ax வரும். ஸோ sin 3xனால் மைனஸ் 1/3 காஸ் 3xன்னு போடணும். இது மைனஸ் வெளியில் எடுத்துட்டோம்னா மைனஸ் 3/4 காஸ் எக்ஸ் மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ் 4 3s are 12 1/12 காஸ் 3x. ஸோ ப்ளஸ் சி. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஸோ எக்ஸாம்பிள் சம்ஸில் புக்கில் ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்காது. நான் உங்களுக்கு எல்லா ஸ்டெப்ஸும் போட்டிருக்கேன். நான் இந்த ஃபார்முலா எப்படி சைன் கியூப் எக்ஸை எப்படி இது மாற்றுறோன்னு சொல்லிட்டு ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா எப்படி இன்டகிரேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.